அப்போ நட்புக்காகலாம் இல்ல, என்னோட தனிப்பட்ட லாபம் ஒண்ணு இருக்கு, அதுக்காக நான் இவரை தூக்கி விடுறேன். அதுதான் நடக்கும். உலகம் முழுவதும் அதுதான். எதுக்கு ட்ரம்ப்பை வந்து பிரசிடென்ட் ஆக்கணும்னு எலன் மஸ்க்கு என்ன வேண்டுதலா இருக்கு? நான் அவருக்கு கனவுல ஆரம்பிச்சு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவருடைய தொழிலை வலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அங்கே நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ டவுன்ல இருக்கிறாரு ட்ரம்ப். இப்படி அண்ணன் தனிமா தான் இருந்தாங்க நெருக்கமா. யாரு கண்டு பட்டுச்சோ அது தெரியல. வெளியில சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ. இவர் மீறி அவர் சில முடிவுகள் எடுக்கிறாரு, அவர் கொண்டு வந்த சில பில்லை வந்து இவரை ஆப்போசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கூட நேரடியாக போட்டி வந்து அவர் தொழில் தான். அமெரிக்காவினுடைய அந்த பவரை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்மளை மீறி ஒரு உலகத்தின் உற்பத்தி சொல்ற மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. அதாவது எப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து அங்க வந்து இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்புற பட்சத்தில் அது குறிப்பிட்ட அளவு டாக்ஸ் போடுறாரு. 20 to 30% டாக்ஸ். ஆச்சரியமா இருக்கா உங்களுக்கு? ஆமா சார். என்ன சார், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய இதை பொறுத்து, கேட்டகரியை பொறுத்து 20 to 30% வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. இல்ல எனக்கு ஒண்ணு புரியல சார். நான் சம்பாதிக்கிறதுக்காக வரி கட்டுறேனா இல்ல வரி கட்டுறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன்? இப்போ இந்த பணத்தை அனுப்புறப்ப நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே பாதிக்கும், இன்க்ளூடிங் எலன் மஸ்க்கும் பாதிக்கும். அப்படிங்கும்போது அந்த சட்டத்தை பொதுவாகவே எல்லாம் எதுக்குறாங்க. ரெண்டாவது, இவர் எடுக்கக்கூடிய சில அந்த வார் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கு, ட்ரம்ப்புக்கு அகேன்ஸ்டா இருக்கு. எலன் மஸ்க் எடுக்கிற முடிவுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கு. ஆமா. நியூ அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு எலன் மஸ்க். நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், இந்த கட்சி ஆரம்பிச்சாதான் அமெரிக்க மக்களை மீட்டெடுக்க முடியும், ட்ரம்ப்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு ஒரு ட்வீட் ஒன்று போறாரு அவருடைய எக்ஸ்லேயும். இல்ல, இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டிலும் இந்தியால அதிகமா இதுதான் யூஸ் பண்றாங்களே. நான் காப்பாற்ற வருகிறேன், நான் மீட்டெடுக்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அவர் அங்க ஆரம்பிச்சிருக்காரு. இது நேரடியாக வந்து ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அடிமடியிலே கை வைக்கிறான அப்படின்னு பார்த்து என்ன பண்ணாரு, இருக்கிற சலுகைகளை அப்புறம் கட் பண்ணிட்டார் எலன் மஸ்க்கு. அப்படி பேக் அடிக்கிறார். இனிமேல் வந்து நான் அவர்கிட்ட பேசுற மாதிரி இல்லை, அவர் பேசுறத நான் பெருசா எடுத்துக்கிற போறது இல்லைன்னு அப்படியே பேக் அடிக்கிறார். இந்த கட்சி விஷயத்தை கூட அப்படியே விட்டுட்டார். இது எல்லாமே 3 மணி நேரத்துக்குள்ள நடந்த சம்பவம். ஆனா அங்க என்ன சொல்றாங்க, அங்க உள்ள மக்கள் எதிர்கட்சியில ஒண்ணு சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இதை டார்கெட் பண்ணிடக்கூடாது இருக்கா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிராமா போடுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பும் அங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுப்பையர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். உலகத்துல எங்க பஞ்சாயத்து நடந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் நாட்டாமையா வந்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் வருவார். ஆனா இப்போ ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்குமே வந்து ஒரு பஞ்சாயத்து போயின்னு இருக்கு. இதுல வந்து இப்போ வந்து ட்ரம்ப் கொண்ட ஒரு வரியை பத்தி எலன் மஸ்க் வந்து ரொம்ப விவரிச்சு சொல்லியிருக்காரு. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சார்? அதாவது பற்றாத ஆறுகள்லாம் கடலை ஆறுகள் அடைகிற மாதிரி ஊருக்கே பஞ்சாயத்து பண்றியப்பா, ஓம் பஞ்சாயத்து ரோட்டுக்கு வந்துருச்சியப்பாங்கிற மாதிரி தான் இருக்கு எலன் மஸ்க் அண்ட் ட்ரம்ப். அப்படிங்கிறது முதல்ல இவங்க 2 பேருமே அரசியல்வாதிகளை தாண்டி, ஃப்ரெண்ட்ஸை தாண்டி 2 பேருமே பியூரான ஒரு பிசினஸ் மேன். ட்ரம்ப் வந்து நீங்க உலகம் முழுக்கதும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இன்னைக்கு கொடிகட்டி பறகுறாரு. உதாரணம் சொன்னா, இந்தியாவில் மும்பையில் ட்ரம்ப் டவர் இருக்கு, மலேசியாவில் இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு. உலகம் முழுவதும் ரியல் எஸ்டேட்டா இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட்ல க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், பெட்ரோல் டீசலா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் தான் இந்த ட்ரம்ப். புதிதாக டெக்னாலஜியில ஒரு பெரிய பிசினஸ் மேனா உருவானவர் தான் எலன் மஸ்க். எலன் மஸ்க்கு 2 பேருமே ஒரு முதல்ல இதை புரிஞ்சுட்டா தான் அடுத்து நம்ம போற கதைக்கு சரியா வரும். 2 பேரும் அடிப்படையில் 2 பேரும் ஒரு தொழிலதிபர்கள், பிசினஸ் மேன், வேர்ல்டு வைட் பிசினஸ் பண்ணக்கூடிய. இப்ப எலன் மஸ்க் என்ன பண்றாருன்னா, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, கொஞ்சம் பூவரா இருக்க கண்ட்ரில எல்லாம் என்ன பண்றாரு, சேட்டலைட் போன் கொடுத்தாரு. அதாவது சொந்த நாடு அங்க தானே சார். ஆமா, அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற அவருடைய நிறுவனத்தின் சார்பாக ஒரு சேட்டலைட் அங்க கொண்டு போய் நிப்பாட்டி அங்க இருக்கிற மக்களுக்கு ஃபுல்லா வந்து என்னன்னா, ரொம்ப குறைவான ரேட்ல வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் மற்றும் அப்புறம் வாய்ஸ் கால் போனு, அப்புறம் டிவி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே சிங்கிள்ல ஒரு மொபைல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கோட் வேர்ட் போட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேட்டலைட்லேருந்து வரும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த மொபைல் நெட்வொர்க் கிடைக்கும். அது ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 கண்ட்ரியில் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியாவிலையும் அதை பண்ண போறாரு. அது ஏர்டெல்லும் அந்த ஜியோவும் அவங்களோட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்துருச்சுன்னா நமக்கு இந்த வயர்லாம் கிடையாது, உள்ள ரூம்குள்ள தான் வராது, மழை பெஞ்சா ஃபோன் எடுக்காங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா வேர்ல்டு வைட் எங்கே வேணாலும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோன் வச்சிருக்கீங்க, அந்த ஃபோனை நீங்கள் கொண்டு போய் சிங்கப்பூர் போறீங்கன்னா, சிங்கப்பூர்ல இறங்கி அந்த ஃபோன் ஆன் பண்ணால் உங்களுக்கு ஆன் ஆயிரும். அந்த அளவுக்கு நேரடியாக சேட்டலைட்டோட கனெக்ட் பண்றக்கூடிய ஃபோன்.
அப்புறம் இந்த எல்லாருக்கும் தெரியும் இந்த ராக்கெட்டுக்கு நிலாவுக்கு ஆளை டூரிஸ்ட் கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிற எலக்ட்ரானிக் காரில் சைனா கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் ஒரு பிஸ்னஸ் மேன். இந்த ரியல் எஸ்டேட்டு, குரூட் ஆயில், அதெல்லாம் அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். பெரிய இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மேன் 2 பேர் தான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. அதாவது எப்படின்னா, அமெரிக்க அதிபருடைய தேர்தல் வந்து 8 வருஷம் 2 டேம் வந்து ஒருத்தர் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்து ட்ரம்ப் ஒரு முறை இருந்தார். அவர் மீது ஏகப்பட்ட அலிகேஷன் வந்தது. அவர் பதவி நீக்கத்தை அவர் வந்து பதவி தேர்தலில் தோற்று போயிட்டாரு. அவரை எதிர்த்து வந்து இவர் நிற்கிறார், ஜோ பைடன் நின்று ஜெயிச்சாரு. அது ஒரு டேம். 2வது டேம் வர்றப்ப இவர் நிற்கிறார், தேர்தலில் நிற்கிறார். இவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்துச்சு. அவர் கைது பண்ண போறாங்க, இவர் தேர்தலில் நிற்க முடியாது, அப்படி நிறைய செய்திகள் போச்சு. அந்த நேரத்தில் நண்பராக கை கொடுத்தவர் தான் எலான் மஸ்க் வர்றார். டெக்னாலஜி வைஸ் பார்க்குறப்ப அது முழுக்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்டு பண்ணது வந்து எலான் மஸ்க் தான். எலன் மஸ்கை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்து இங்கே வந்தவர். அவர் வந்து இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இந்தியா US சிட்டிசன் ஆனார். அமெரிக்காவுடைய தேர்தல் வரலாற்றில் எப்படின்னா, பார்ன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் தேர்தலில் நிற்க முடியும். அந்த நாட்டிலேயே பிறந்தவராக இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியும், போட்டி போட முடியும், அதிபராக முடியும், எந்த கவர்னர் ஆக முடியும், செனட்டர் ஆக முடியும். எல்லாமே அந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து குடியுரிமை வாங்கினவராக இருந்தால் தேர்தல் நிற்க முடியாது. அது நாட்டினுடைய சட்ட திட்டங்கள். அப்போ இவர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து குடியுரிமை வாங்கியவர். அதனால் இவர் நேரடியாக தேர்தலில் நிற்க முடியாது. அப்போ அதற்காக என்ன பண்ணுறாருன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காரு. அமெரிக்காவோட முக்கிய பிஸ்னஸ் மேனில் ஒரு நபராக இருக்காரு. தனக்கு சார்ந்த ஒரு அரசாங்கத்தை அங்கே நிறுவனம்னு முயற்சி பண்ணுறாரு. இது அப்படி நம்ம இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கா இந்தியாவில்? அப்போ தன்னுடைய சார்பில் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறார். அப்போ டவுன்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப்பை மீட் பண்றாரு. அப்போ நட்புக்காகலாம் இல்லை, என்னோட தனிப்பட்ட லாபம் ஒன்று இருக்கு, அதுக்காக நான் இவரை தூக்கி விடுறேன். அதுதான் நடக்கும் உலகம் முழுவதும். அதுதான் எதுக்கு ட்ரம்ப்பை வந்து பிரசிடென்ட் ஆக்கணும்னு எலன் மஸ்க்கு என்ன வேண்டுதலா இருக்கு? என்ன அவருக்கு கனவுல ஆரம்பிச்சு சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவருடைய தொழிலை வலைப்படுத்திக் கொள்வதற்கு தான் சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அங்கே நிறுவனம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ டவுன்ல இருக்கிறாரு ட்ரம்ப். அப்போ ஏற்கனவே திருப்பியே வந்து இவரை போடுறாங்க. யாரை போடுறாங்க? நம்ம ஜோ பைடனை திருப்பி நிற்கிறாரு. ஜோ பைடன் மேலே விமர்சனங்கள் வந்து இடையில ஜோ பைடனை மாற்றிட்டு கமலா ஹாரிஸை வேட்பாளரை போடுறாங்க. அங்கே 2 பார்ட்டி தான், டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிகன் பார்ட்டி. 2 பார்ட்டி தான், 2 கட்சி தான் மெயின் கட்சி. இப்போ 2 கட்சியில வந்து என்ன பண்ணா, ட்ரம்ப்புக்கு வந்து கட்சிக்குள்ள எதிர்ப்பு, ஏகப்பட்ட வழக்குகள் அது போயெல்லாம் போறப்ப இவர் கையில் எடுத்த பிறகு டோட்டலா வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயினை மொத்தத்துக்கு மாற்றி முக்கியமான பிரச்சனை இந்த இல்லீகல், அந்த சட்டவிரோத குடியேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுங்க. அதுதான் இன்னைக்கு இந்த நாட்டில் பெரிய பிரச்சனையா இருக்கு. அவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை பறிக்கிறாங்க. இல்லீகலா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகன்ல இருந்து வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசனுடைய வேலை வாய்ப்புகளை பறிக்கிறாங்க. இது வந்துட்டு இதுல வந்து இவர் ஃபெயிலியர் ஆயிட்டாரு, ஜோ பைடன் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய வந்து வாருக்காக வந்து பணத்தை அள்ளி செலவழிக்கிறாரு, அமெரிக்கா பணம் உலகம் முழுக்க போகுது அப்படிங்கிறதான் மெயின் தேர்தலுடைய கேம்பெயினா செட் பண்ணி கொடுக்குறாரு. யாரு? எலன் மஸ்க். மக்களை, சாமானிய குடிமக்கள்கிட்ட நம்மளுடைய வரி பணம் வந்து வெளிநாட்டுக்கு இதா போகுது, உங்களுடைய வேலை வாய்ப்பை வெளியிருந்து பறிக்கிறான், இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யலைங்கிற ஒரு நரேஷனை செட் பண்றாங்க. செட் பண்ணோடனே அது ஒர்க் அவுட் ஆகுது, ஜெயிக்கிறாரு, பெரிய அளவில் ஜெயிக்கிறார், மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று பிரசிடென்ட் ஆகிறார். வந்தவொடனே பல முக்கிய பொறுப்புகளை, அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை இவருக்கு கொடுக்குறாரு. எலன் மஸ்க்கு ட்ரம்ப் கொடுக்குறாரு. அந்த நாட்டினுடைய வரவு செலவுகளை கணக்கில் பார்க்கறது, அந்த மாதிரியான முக்கியமான பதவிகளை எல்லாம் வந்து அத்தியாவசிய செலவினங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்கு தலைவராக ட்ரம்ப் இவரை போடுறாரு, மஸ்க போடுறாரு. யாரு? ட்ரம்ப். இப்படி அண்ணன் தம்பிமா தான் இருந்தாங்க நெருக்கமா. யாரு கண்ணு பட்டுச்சோ அது தெரியல. அதான் சார் என்னோட கேள்வி. அதான், அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதி ஆவது முக்கிய காரணமா இருந்தே எலன் மஸ்க் நீங்களே போய் சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒரு உறவு இங்க எப்படி ஒரு விரிசலா மாறிச்சு? விரிசலா மாறிச்சுன்னா தொழில் தான், தொழில் போட்டி தான். வெளியில சொல்லக்கூடிய விஷயம், அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ, இவர் மீறி அவர் சில முடிவுகள் எடுக்கிறாரு, அவர் கொண்டு வந்த சில பில்லை வந்து இவரை ஆப்போசிட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருந்தவங்க கூட நேரடியாக போட்டி வந்து அவன் தொழில் தான். இப்போ அமெரிக்காவினுடைய அந்த பவரை பயன்படுத்தி உலகம் முழுவதும் பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஈகோக்குள்ள 2 பேரும் வந்துச்சு. யார்? எலன் மஸ்க். எலன் மஸ்க்கும் நம்மளை மீறி ஒரு உலகத்தின் உட்கொண்டீஸ்வரர் மாறிடுவாரோ அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துருச்சு. ட்ரம்ப்புடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அது ஏகப்பட்ட பிள்ளைக்குட்டி எல்லாருக்கும் இப்போ 2-3 மனைவி இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஃபேமிலி, பெரிய நிறையா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ இந்த தொழில் ரீதியாக தன்னை விட அவர் பீட் பண்ணி போயிடுவார், அமெரிக்காங்கிற அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளை கைமீறி போயிடுவார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாரு. அதுக்கு இவர் டூலாக பயன்படுத்துறது ஒரு ஆக்ட் கொண்டு வர்றாரு, அந்த சட்டம் கொண்டு வர்றாரு, வரி விதிப்பு சட்டம் புதுசாக. அதான் அந்த வரி விதிப்பு பற்றி தான். அந்த வரி விதிப்பை பற்றி எலன் மஸ்க் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணுறாரு. இந்த வரி வந்து தேவையே கிடையாது, அவர் கொண்டு வரோம் அப்படின்னு. முதல் அந்த வரி விதிப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது என்னது?
அதாவது எப்படின்னா வெளிநாட்டிலிருந்து அங்கே வந்து இருந்து வேலை பார்க்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பணம் அனுப்புகிற பட்சத்தில் அது குறிப்பிட்ட அளவு டாக்ஸ் போடுறாரு. சரி, அதை வந்து என்ன செய்றாங்கன்னா இது பல நாடுகளில் இருந்து அது ஃபெயிலியர் ஆகி அதை எடுத்துட்டாங்க. சில பூவர் கண்ட்ரீஸில் கூட அது கிடையாது. சரி, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போகிறீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு டாக்ஸ் பிடிச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு சம்பளம் வரும். 20 to 30% டாக்ஸ். ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம் சார். என்ன சார், ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய இதை பொறுத்து கேட்டகரியை பொறுத்து 20 to 30% வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்க. இல்லை எனக்கு ஒன்று புரியல சார். நான் சம்பாதிக்கிறதுக்காக வரி கட்டுறேன்னா இல்லை வரி கட்டுறதுக்காக நான் சம்பாதிக்கிறேன்? அந்த நாட்டுடைய ஆனால் அவ்வளோ டாக்ஸ் பிடிக்கிறாங்கல்ல. உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃப்ரீ அமெரிக்காவில். நீங்கள் வந்து நிறைய அந்த மாதிரியான ஸ்கீம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த டாக்ஸை பிடிச்சிட்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து நான் உழைச்சி சம்பாரிச்சு 20 to 30% நான் இங்கே டாக்ஸ் பே பண்ணிவிட்டு மீதி இருக்க கடைசி என் நாட்டுக்கு அனுப்புகிறேன், என் சொந்தக்காரனுக்கு அனுப்புகிறேன், அதுலேயும் நீ டாக்ஸ் போட்டால் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய எல்லாருக்கும் கொதிப்பு வருது. இதில் என்னென்னா அமெரிக்காங்கிற ஒரு நாடே எல்லோரும் மந்திரிகள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப்பினுடைய ஆர்ஜினே பார்த்தீங்கன்னா அவர் 4-5 தலைமுறைக்கு முன்னாடி ஜெர்மன்லேருந்து வந்தவருங்கிறாங்க. இவர் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துன்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பூர்வக்குடிகள் யாருமே கிடையாது. 3 தலைமுறை 4 தலைமுறைகளுக்கு முன்னாடி பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு நாடுகள்லேருந்து வந்து வாழ்றாங்க. அதனால அமெரிக்காவுடைய கலாச்சாரம் வந்து ஒரு பன்முக கலாச்சாரம். சைனீஸ் இருப்பாங்க, ஏசியன்ஸ் இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய அரபிஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாடு. அப்ப எல்லாருமே ஏதாவது ஒரு வெளிநாட்டோட தொடர்புல இருப்பாங்க, சொந்த நாட்டோட தொடர்பு இருப்பாங்க. அப்ப எல்லாருக்குமே அது நேரடியாக ஒரு பாதிப்பா இருக்கும். இப்போ 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டாரு, அவங்க சொந்த பந்தங்கள் அங்கே ஊர்ல இருக்கு, அங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு, அப்ப இந்த பணத்தை அனுப்புறப்ப நீங்க டாக்ஸ் போட்டீங்கன்னா அது எல்லாருக்குமே பாதிக்கும், இன்க்ளூடிங் எலன் மஸ்க்கும் பாதிக்கும். அப்படிங்கும்போது அந்த சட்டத்தை பொதுவாகவே எல்லாம் எதுக்குறாங்க. 2வது இவர் எடுக்கக்கூடிய சில அந்த வார் சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவருக்கு அகைன்ஸ்டா இருக்கு, ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா இருக்கு. எலன் மஸ்க் எடுக்கிற முடிவுகள் ட்ரம்ப்புக்கு எதிராக. ஆமா, சமீபத்தில் கூட ஒரு ராப் சிங்கர் வந்து பாலஸ்தீன் இதை பத்தி ஒரு சாங் ஒன்று பாடி அது பெரிய வைரலாக கூட போச்சு. அந்த மாதிரி ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் ரசிக்கல, விரும்பல. பல காலேஜஸ்ல பல இடங்கள்ல இதை பத்தி ப்ரோட்டஸ்ட் நடக்குது, போராட்டங்கள் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இதையெல்லாம் பயன்படுத்திட்டு என்ன பண்றாங்கன்னா, நியூ அமெரிக்கன் பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போறேன்னு ஒரு குண்டை தூக்கி போறாரு எலன் மஸ்க். நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், இந்த கட்சி ஆரம்பிச்சாதான் அமெரிக்க மக்களை மீட்டெடுக்க முடியும், ட்ரம்ப்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு ஒரு ட்வீட் ஒன்று போறாரு அவருடைய எக்ஸ்லேயும். இல்லை, இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் அதிகமாக இதுதான் யூஸ் பண்றாங்களே. நான் காப்பாற்ற வருகிறேன், நான் மீட்டெடுக்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் அங்கே ஆரம்பிச்சிருக்காரு. இது நேரடியாக வந்து ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அடிமடியிலே கை வைக்கிறானவன் அப்படின்னு பார்த்து என்ன பண்ணாரு, இருக்கிற சலுகைகளை அப்புறம் கட் பண்ணிட்டார். டெஸ்லா கார் கொடுத்த சலுகைகள், டாக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு நாடு டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டிலே எடுத்துக்கிடுவோம். ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா அந்த நாட்டினுடைய இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இடம் கொடுக்கும், மானியத்தில் மின்சாரம் கொடுப்பாங்க, மானியத்தில் தண்ணி கொடுப்பாங்க, இடம் வந்து 300 வருஷம் 150 வருஷத்துக்கு மானியத்தில் இடம் கொடுப்பாங்க, பல ஆயிரம் ஏக்கரை வந்து மானியத்தில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து ஒரு மானியத்தில் நடத்திட்டு இருக்காரு. இப்போ ட்ரம்ப் இந்த அடிமனையில் கை வச்சோன்னு என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு ஒரே நாளில். இவருடைய மஸ்கினுடைய கம்பெனி எலான் மஸ்க் இது டெஸ்லா எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா கொடுத்த மானியத்தில் கட் பண்ணுங்க, எல்லா மானியத்தையும் கட் பண்ணி டேரெக்டாக வந்து வரி விதிக்க போகிறோம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே பல்ட் அடிச்சார் எலன் மஸ்க். இனிமேல் அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பேசிட்டே இருக்கட்டும் அப்படி. அடுத்த நாளில் ஒரு 3 மணி நேரத்தில் இவர் பேசிட்டார். இது அமெரிக்காவில் இது ஒரு பெரிய பரபரப்பாக, இவர் அடிமடியில் கை வச்சோடனே இவர் கட்சி ஆரம்பிக்கணும், இவர் வந்து நேரடியாக அவருடைய பிசினஸ்ல கை வைக்கிறார். வச்சவனே என்னாச்சுன்னா அவர் பேக் அடிக்கிறார். என்னதான் நீங்க பிசினஸ் மேனா இருந்தாலும் பவர் இருக்கு. நீங்க என்னதான் நீங்க வந்து பிசினஸ் மேனா இருக்கட்டும், உலக கோடீஸ்வரராக இருக்கட்டும், உலக நாடுகளில் தொழிலதிபராக இருக்கட்டும், ஆனா பவர் யார்ட்டு இருக்கு, ட்ரம்ப் இருக்கு. நினைச்சா உங்களை வந்து 5 நிமிஷம் உங்களை காலி பண்ணிட முடியும், உங்களுடைய அத்தனை இதை எடுத்துட முடியும், அத்தனை வழக்குகளையும் போட முடியும். அப்ப என்ன இது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு எலன் மஸ்க், அப்படி பேக் அடிக்கிறார். இனிமேல் வந்து நான் அவர்கிட்ட பேசுறது மாதிரி இல்லை, அவர் பேசுறத நான் பெருசா எடுத்துக்கிற போறது இல்லைன்னு அப்படியே பேக் அடிக்கிறார். இந்த கட்சி விஷயத்தை கூட அப்படியே விட்டுட்டார். இது எல்லாமே 3 மணி நேரத்துக்குள்ள நடந்த சம்பவம். ஆனா அங்க என்ன சொல்றாங்க, அங்க உள்ள மக்கள் இது 2 பேருமே சேர்ந்து ஒரு டிராமா போடுறாங்க. எதிர்கட்சிகள் சமீப காலமா எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ட்ரம்ப்புக்கு மேல நிறைய அதிருப்திகள் இருக்கு. எதுக்கு பல கோடிகளை கொண்டு போய் பாருக்கு நீங்க செலவு பண்றீங்க, நீங்க ஏன் போய் தேவையில்லாத பல விஷயங்களை தலையிடுறீங்க, பாலஸ்தீனுடைய இஸ்ரேல் மேட்டருக்கு எதுக்கு நீங்க ஆதரவா இருக்கீங்க அப்படின்னு பல விஷயங்களை மக்கள் மத்தியில டாக்ஸ் அதிகமாக போட்டிருக்கீங்கன்னு ஒரு கோபம் இருக்கு. எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, இதை டார்கெட் பண்ணிடக்கூடாது இருக்கா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு டிராமா போடுறாங்க அப்படின்னு ஒரு தரப்பும் அங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே சார், இப்போ இதுக்கிடையில வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அமெரிக்கன் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு வந்து ட்ரம்ப் வந்து கையிலேயே பிடிக்க முடியல.
ஆமா அது என்னது? அதாவது என்னன்னா அந்த 14th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு 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 பாரா இருக்கு. அது எப்படின்னா குடியுரிமை சம்பந்தப்பட்ட இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இந்த 14th அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அது அந்த 14th அமெண்ட்மெண்ட்ல வந்து குடியுரிமை சார்ந்த விஷயங்கள். இப்போ நீங்க அமெரிக்காவில் நீங்க வந்து H1ல இருந்தாலும் விசா கேட்டகரி இருக்கு. H1, H2, B1, B2, கிரீன் கார்டு, சிட்டிசன் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு, விசா கேட்டகரி. சரி. இப்போ இங்கே ஐடி கம்பெனிஸ் வேலைக்கு போகிறாங்கல்ல, அவங்களாம் H1ல போவாங்க. H1ங்கிறது அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும், நீங்கள் வேலைக்கு பார்ப்பீங்க, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச பிறகு நீங்கள் இந்தியாவுக்கு வந்துருவீங்க, அதோட முடிஞ்சு. B1 இருக்கு, பிஸ்னஸ் கேட்டகரி. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வரா உங்களுக்கு B1 கேட்டகரியில் விசா கொடுப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் 9 வருஷம் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து கிரீன் கார்டு அப்படின்னு ஒரு கிரீன் கார்டு என்னன்னா நிரந்தர குடியுரிமை. சிட்டிசன் வேற, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வேற. அதுல லண்டன்ல வந்து இதை PR இருப்பாங்க, லண்டன்ல வந்து அதை வந்து PR இருப்பாங்க, அமெரிக்காவில் வந்து கிரீன் கார்டு இருப்பாங்க. கிரீன் கார்டுங்கிறது வந்து பெர்மனண்டா நீங்க அந்த நாட்டில் இருந்துக்கலாம், உங்களுக்கு அது ஓட்டு போடக்கூடிய உரிமையெல்லாம் இருக்காது. சிட்டிசனுக்கு ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கு. இந்த PRக்கும் லண்டன்ல PR, அமெரிக்காவில் கிரீன் கார்டு. ஆனா சிட்டிசனுக்கு வரக்கூடிய எல்லா சலுகைகளும் அந்த கிரீன் கார்டு குடியோருக்கும் வரல சார்? வரும் சலுகையில் வரும், நீங்க ஓட்டு போட முடியாது. நீங்க வந்து உங்களை அந்த நாட்டினுடைய குடியுரிமை இது சிட்டிசன் கிடையாது, குடிமகன் கிடையாது, அந்த நாட்டில் பெர்மனண்டாக நீங்க இருந்துக்கலாம். அதான் கிரீன் கார்டுக்கும் சிட்டிசனுக்குள்ள வித்தியாசம். இத்தனை கேட்டகரி விசா இருக்கப்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பாவோ அம்மாவோ குறைந்தபட்சம் கிரீன் கார்டு இருக்கணும், சிட்டிசனா இருக்கணும், இல்லாட்டி பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிரீன் கார்டு இருக்கணும், இல்லாட்டி அந்த நாட்டினுடைய குடிமக்கள் கிடையாது அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இதுக்கு அமெரிக்காவில் பயங்கரமான எதிர்ப்பு. ஏன்னா உலக நாடுகள் முழுவதுமே எந்த நாட்டிலேயும் குழந்தை பிறந்தாலும் அந்த நாட்டினுடைய சிட்டிசன் ஆயிடுவாங்க. அதுவும் உலக நாடுகளில் உள்ள ஒரு நடைமுறை. அதுக்கு முன்னாடி என்னன்னா கிட்டத்தட்ட உலக யுத்தம் வர்றப்ப ஒரு ஒப்பந்தம் வர்றாங்க. அதில் அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இருந்துச்சு. உலக நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வர்றப்ப ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அது நியூயார்க்கில் அந்த ஒப்பந்தம் நடைபெறுது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு நேரு இருந்தார்னு நினைக்கிறேன், நேரும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்காரு. அதாவது யுத்தத்தில் தப்பித்து வரக்கூடியவர்கள் அடைக்கலம் கொடுத்து அந்த நாட்டில் 5 வருஷம் இருந்தாங்கன்னா அவர்கள் அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கையெழுத்திட்டு இருக்கு. இது அதுதான் உலக நாடுகள் முழுவதும் இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு நடந்த ஒரு ஒப்பந்தம். அப்படி இருக்கிறப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லை இது வந்து வராது, அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து நாட்டினுடைய குறைந்தபட்சம் கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கணும், இல்லாட்டி அந்த குழந்தை வந்து சிட்டிசன் கிடையாது அப்படின்னு புதுசு ஆட்சிக்கு வந்தோடனே அவர் கொண்டு வர்றாரு. இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது. அங்கே மொத்தம் 50 ஸ்டேட், 50 மாகாணங்கள். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. டாக்ஸே வேற வேற. இப்போ நீங்கள் நியூயார்க்காக இருக்கட்டும், நியூயார்க்கில் ஒரு கார் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ், நியூயார்க்கில் சம்பளம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் 20% 30% இருக்கு இல்லையா. இதெல்லாம் நியூயார்க்கில் பெரிய பெரிய சிட்டிஸில் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. நியூயார்க்கு, அப்புறம் கனடிக்கட்டு, இந்த மாதிரியானதெல்லாம் ஒரு ஸ்டேட். ஒரு சில ஸ்டேட்லாம் டாக்ஸ் நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு டாக்ஸ் கம்மியாக இருக்குது. ஜார்ஜியா, மேரிலாண்டு, அப்புறம் வந்துட்டு அலாஸ்கா, இந்த மாதிரியான அலாஸ்கான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. அலாஸ்கா ஸ்டேட்லாம் நீங்கள் அங்கே போய் இருந்தாலே உங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். இருந்தாலே அந்த ஸ்டேட்டில் போய் நீங்கள் குடிய போகிறீங்கன்னா உங்களுக்கு சலுகை கொடுக்கும். ஏன்னா முழுவதுமாக பனி சூழ்ந்த ஒரு மாநிலம். நம்ம ஒரு காஷ்மீர் காட்டில் 100 மடங்கு. அந்த நாட்டில் போய் நீங்கள் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னா அந்த நாடு வந்து அந்த ஸ்டேட் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணும் டெவலப் பண்ணுறதுக்காக. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 50 மாநிலத்திற்கும் வரி விதிப்பு முறைகள் மாறும், சட்டத்திட்டங்கள் மாறும். இப்போ நியூயார்க்கில் வந்து கஞ்சா வந்து இல்லீகல், ஒரு சில ஸ்டேட்டில் வந்து லீகல், அது இல்லை கிடையாது, உரிமை இருக்குது, அங்கே எல்லாம் பண்ணிக்கலாம். அதுவும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நடைமுறை இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அந்த மாநிலத்தினுடைய கவர்னர், நம்ம எப்படி முதலமைச்சர்ன்றமோ அந்த கவர்னர் வந்து அந்த மாநிலத்தை ஆள்வாங்க. அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோடனே இவர்களுக்கு எதிரான கட்சியை சேர்ந்தவர்கள் பல இடங்கள்ல அந்த ஸ்டேட்டு கோர்ட்ல போடுறாங்க. அதாவது மாநில அளவில் இருக்கும் இல்லையா, அந்த கோர்ட்ல போடுறாங்க. அந்த கோர்ட்ல சில கோர்ட்ல வந்து இவர் கொண்டு வந்த சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்குறாங்க, தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறாங்க. இதை எதிர்த்து வந்து அந்த உள்ள உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போனோன்னா எந்த ஸ்டேட்டும் இதை நிறுத்த முடியாது, ஏன்னா ஒரு நாடு போட்ட ஒரு சட்டம், இது சுப்ரியர் பவர் அவருக்கு தான் இருக்கு, நீங்க யாரும் இதை வந்து ஸ்டே கொடுத்து இது பற்ற முடியாதுன்னு எந்த மாநிலத்துக்கும் அந்த உரிமை இல்லைங்கிறத அவங்க டிக்ளேர் பண்றாங்க. அப்ப இதுக்கு ஒரு சென்டர்ஸை கையிலே பிடிக்க முடியாது. ஆமா, அந்த மாதிரி வந்த பிறகு ஆனா இதுல இன்னொரு சிக்கல்னா இந்த சட்ட திருத்தம் செய்யணும். 14th அமெண்ட்மெண்ட் இருக்கு. 14th அமெண்ட்மெண்ட்ல வந்து ஆல்ரெடி இங்க யார் பிறந்தாலும் சிட்டிசனுங்கிறது இருக்கு. இப்ப சட்ட திருத்தம் கொண்டு வர்றோம். சட்ட திருத்தம் கொண்டு வரப்ப கீழ் சபையிலையும் மேல் சபையிலையும் அவருக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருக்கு. இருந்தாலுமே இவர் கட்சிக்குள்ளேயே இதற்கு எதிர்ப்பு இருக்கு. அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் தான் இது சட்டமா அமலாகும். இவ்வளவு சிக்கல் இப்ப அமெரிக்காவில் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ எலன் மஸ்க் ட்ரம்ப்புக்கு இடையே இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போர் போதில்ல சார், இது எப்போ முடிவுக்கு வரும்? முடிவுக்கு வரும்னா இவங்க அதான் ஏற்கனவே சொல்ல 2 விதமாக அங்கே சொல்லப்படுது. ஒன்று வந்து இது தொழில் ரீதியாக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, இது இப்படியே 4 வருஷத்துக்கு இப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போவாங்க. அடுத்த ஆள் 3வது ஆள் வந்து உள்ளே வந்துடக்கூடாது, இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. 2வது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராமா,
இது ஒரு பிரச்சனையை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறாரு. ஒருவேளை இவர் வந்து எலன் மஸ்க் வந்து தன்னை வளப்படுத்திக்கிட்டு அரசியல் ரீதியாக நேரடியாக எதுக்கலாம்னு கொஞ்சம் நாளைக்கு சைலண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, தொழிலை காப்பாற்றணும். அப்போ எல்லா விதமான ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. உலகத்தினுடைய அவர் பண்ணக்கூடிய அத்தனை தொழிலுக்கும் ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நேரடியாக பொலிட்டிக்கலாக அவரை வந்து எதிர்க்கலாம், இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. போக போகத்தான் அடுத்த கட்டம் தெரியணும். ஓகே, என்னோட கடைசி கேள்வி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே எலன் மஸ்க்குக்கும் ட்ரம்ப்புக்கும் அது நாடகமோ போரோ பிரச்சனையோ, இதனால உலக நாடுகளும் அமெரிக்காவும் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சார்? ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அவர்களுக்குள்ள தொழில் பாதிக்கும். தொழில் பாதித்ததுனால தான் பிரச்சனையே. என்னன்னா அவர் பல நாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. சொன்ன மாதிரி இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏரோஸ்பேஸ், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். உலக நாடுகளில் எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படாது. அந்த பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சில சட்டத்திட்டங்களை கொண்டு வரதுக்கு ட்ரம்ப் கொஞ்சம் யோசிப்பார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். புதுசாக எதுவும் செய்ய மாட்டார். ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு கூட இருந்தவரே அகேன்ஸ்டாக வந்த பிறகு சில சட்டங்களை அதிரடியான சட்டங்களை கொண்டு வரதுக்கு ட்ரம்ப் யோசிப்பார். ஏன்னா ஆப்போசிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இருந்தவரே இருக்கிறாரு, எலன் மஸ்க் இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இனிமேல் அந்த இருக்க மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ அங்கீகரிக்கப்படாத எதிர்க்கட்சியா எலன் மஸ்க் அங்கே இருக்கிறாரு, இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அது எந்த அளவுக்கு எப்படி போக போகுதுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். ஜார்ஜ் தாமஸ் ராணுவ நினைவுகள் மற்றும் போர்க்கலை 2 நூல்கள் வெளியீட்டு விழா. இடம் அன்பகம். நேரம் காலை 10 மணி, ஜூலை 20ஆம் தேதி. மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் ரூபாய் 100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.